சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனையில் இதுவரை 189 கோடி ரூபாய் பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் இரவு வரை விண்ணப்பிக்கலாம் என்று அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இறுதி பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் உடனடியாக விண்ணப்பித்தால் மட்டுமே வரும் தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது தேர்தல் பிரச்சாரத்தை ஏப்ரல் 2ஆம் தேதி திருவாரூரில் தொடங்குகிறார். ஏப்ரல் 21ஆம் தேதி தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். தவிக தலைவர் விஜய் சென்னையில் நாளை மறுநாள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பெரம்பூர் MKB நகரில் காலை 10 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கும் விஜய் அண்ணா நகர், வில்லிவாக்கம், கொளத்தூர், விருகம்பாக்கம் தொகுதிகளிலும் பரப்புரை செய்கிறார். பெரம்பூரில் தவிக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்குவது குறித்து காவல்துறை ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அனுமதி கேட்டு தவிக மனு அளித்திருந்த நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் விசிக வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். விசிகவுக்கு ஒதுக்கப்பட்ட உழவர்கரை தொகுதியில் காங்கிரசும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் திட்டமிட்டபடி விசிக போட்டியிடும் என்று அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்வதற்கான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. திமுக பேச்சுவார்த்தை குழுவினருடன் 1 மணி நேரம் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் ஆலோசித்த நிலையில் இன்று மாலை மீண்டும் ஆலோசனை நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிடும் 4 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சீர்காழி தனித்தொகுதி, மதுரை தெற்கு, மொடக்குறிச்சி, கோவில்பட்டி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதிமுகவுக்கான தொகுதிகளை குறைத்தது வருத்தம் அளிப்பதாக மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் தெரிவித்துள்ளார். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம் என்றும் திமுக குழுவுடன் ஆலோசித்த பின்னர் பேட்டியளித்தார். பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜக தேர்தல் அறிக்கை 2 நாட்களில் வெளியாகும் என்றும் கூறியுள்ளார். மதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. மதிமுக அவைத்தலைவர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திருச்செங்கோடு, பொள்ளாச்சி தொகுதி ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கருணாஸ் தலைமையிலான முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கு சிவகங்கை தொகுதி ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதிகள் வழங்கப்படாத பட்சத்தில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற தனி அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2011-2016 அதிமுக கூட்டணியில் பரமத்தி வேலூர், காங்கேயம் தொகுதிகளில் வெற்றி பெற்ற தனியரசு திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் இன்றைக்குள் இறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. NDA கூட்டணியில் தொடர்வது குறித்து புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி இன்று நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். 2 தொகுதிகள் கேட்ட நிலையில் 1 தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டதால் ஜெகன்மூர்த்தி அதிருப்தி என்று தகவல். மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யா வீரப்பனை ஆதரித்து மேச்சேரி பேருந்து நிலையத்தில் அவர் பரப்புரை செய்தார்.
சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற முடிவை மறுபரிசீலனை செய்யப் போவதில்லை என்று நடிகர் சரத்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றிக்காக உழைப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,670 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,09,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி நேற்றைய விலையிலேயே தொடர்கிறது. அதன்படி 1 கிலோ கட்டி வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச போர் பதற்றம் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் நாடு முழுவதும் உள்ள 7,000க்கும் மேற்பட்ட தனியார் பெட்ரோல் பங்குகளில் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நயாரா எனர்ஜி நிறுவனத்தின் பங்குகளில் பெட்ரோல் லிட்டருக்கு 5 ரூபாய் 30 காசுகளும், டீசல் லிட்டருக்கு 3 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. விலை உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்துள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த செய்திகள் பரவி வரும் நிலையில் தனியார் நிறுவனங்களின் இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என்று சமூக வலைதளங்களில் வெளியான வதந்தி. உத்தரப்பிரதேசம், அசாம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் தாவேக்க நடத்திய மகளிர் தின விழாவில் நடனமாடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அரசியல் கட்சி விழாவில் பங்கேற்று நடனமாடிய நிலையில் பட்டுக்கோட்டை கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுத்துள்ளார். பழனி பங்குனி உத்திர திருவிழா திரு ஆவினன்குடி கோவிலில் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியுள்ளது. வரும் செவ்வாய்க்கிழமை முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணமும் 1ஆம் தேதி திருத்தேரோட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சோனியா காந்தியின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவ்வாய்க்கிழமை அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து வயிறு மற்றும் சிறுநீரக தொற்று இருக்கிறதா என்று மருத்துவர்கள் பரிசோதனை செய்து வருவதாகவும் மருத்துவர் குழு தொடர்ந்து அவரை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தனது தாயாரை காண அவரது மகனும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி மருத்துவமனைக்கு வருகை தந்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு அரசியல் புரிதல் இல்லை என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடுமையாக விமர்சித்துள்ளார். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிபிஎம் கட்சி மீதான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி தந்தார். டெல்லி மற்றும் ஹரியானாவில் காங்கிரசின் தவறான நிலைப்பாடுகள் பாஜகவிற்கே சாதகமாக அமைந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். குறிப்பாக கெஜ்ரிவால் விவகாரத்தில் காங்கிரசின் இரட்டை வேடம் அம்பலமாகி உள்ளதாகவும் பல இடங்களில் காங்கிரஸ் கட்சி பாஜகவின் பி டீம் போல செயல்படுவதாகவும் அவர் சாடினார். வரும் தேர்தலில் பாஜகவை வீழ்த்த இடதுசாரிகளே உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாகவும் முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி அருகே கலப்பட பால் குடித்த சிறுவர்கள் உட்பட 16 பேர் உயிரிழந்த சம்பவம். ஆந்திர தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோர் 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாட்னாவில் இருந்து டாடா நகர் வந்தே பாரத் ரயிலில்
தரமற்ற உணவு வழங்கப்பட்டதாக எழுந்த புகார். IRCTCக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த ரயில்வே நிர்வாகம் ஒப்பந்த நிறுவனத்திற்கு 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. மேற்காசிய போரால் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் டெல்லியில் சிலிண்டர்களை பதுக்கி கள்ளச்சந்தையில் விற்க முயன்ற கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். சங்கமம் விஹார் பகுதியில் டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் இண்டேன் நிறுவனத்தின் 184 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மோசடியில் தொடர்புடைய இண்டேன் கேஸ் நிறுவனத்தின் டெலிவரி ஏஜென்ட்டுகள் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதிக லாபத்திற்காக சிலிண்டர்களை பதுக்கி மோசடியில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டெல்லி காவல்துறை எச்சரித்துள்ளது. சிக்கிம் மாநிலத்தின் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் கடும் பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் முக்கிய பாதைகளை சீரமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஆந்திர மாநிலம் மார்காபுரம் மாவட்டத்தில் உள்ள ராயவரம் அருகே டிப்பர் லாரி மோதி தனியார் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். நிர்மலிலிருந்து உதயகிரிக்கு சென்று கொண்டிருந்த போது நிகழ்ந்த இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பேருந்தில் 40 பேர் பயணம் செய்ததாக கூறப்படும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கதேசத்தின் ராஜ்பாரி மாவட்டத்தில் 50 பயணிகளுடன் சென்ற பேருந்து பத்மா நதியில் விழுந்து மூழ்கிய விபத்தில் பலி எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ளது. பலரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. போர் நிறுத்தம் குறித்து ஈரான் தலைவர்கள் தங்களுக்குள் ரகசியமாக அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரகசிய பேச்சுவார்த்தையை பொதுவெளியில் சொன்னால் தீவிரவாத அமைப்புகளால் கொல்லப்படுவோம் என்ற அச்சத்தில் ஈரான் தலைவர்கள் உள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். அமெரிக்கா தனக்குத்தானே பேச்சுவார்த்தை நடத்திக் கொள்வதாக ட்ரம்பிற்கு ஈரானிய ராணுவ செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல்ஃபகாரி பதிலடி கொடுத்துள்ளார். அமெரிக்கா தான் ஈரானின் தாக்குதலுக்கு பயப்படுவதாகவும் அவர் சாடியுள்ளார். தங்களுக்கு எதிரான போரில் பங்கேற்காத நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியே செல்ல அனுமதி அளிக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவித்துள்ளார். நட்பு நாடுகள் ஈரானின் அனுமதியுடன் ஹார்முஸ் வழியே செல்ல எந்த தடையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் விதிக்க ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஒருமுறை ஹார்முஸை கடக்க ஒரு கப்பலுக்கு தலா 16 கோடி ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்காசிய பிராந்தியத்தில் போர் நிலவி வரும் நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரும் இந்திய சரக்கு கப்பல்களுக்கு இந்திய கடற்படை பலத்த பாதுகாப்பு அளித்து வருகிறது. ஆபரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா திட்டத்தின் கீழ் எரிபொருள் மற்றும் கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல்களை பாதுகாக்க 5 போர்க்கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரான் கடல் பகுதியை இந்திய கப்பல்கள் கடந்தவுடன் ஓமன் வளைகுடாவில் உள்ள இந்திய போர்க்கப்பல்கள் அவற்றை பாதுகாப்பாக அரபிக்கடல் நோக்கி அழைத்து வருகின்றன. தற்போது பதற்றமான பகுதியில் சிக்கியுள்ள
உள்ள 20 இந்திய சரக்கு கப்பல்களை பாதுகாப்பாக தாயகம் கொண்டு வரும் பணியில் இந்திய கடற்படை தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. தங்கள் மண்ணில் தரைவழி தாக்குதலை நடத்த திட்டமிட்டால் அது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய வீரர்களுக்கு பெரும் அழிவை தரும் என்று ஈரான் புரட்சிகர காவல் படை எச்சரித்துள்ளது. ஈரானிய மண்ணில் நுழையும் ஒவ்வொரு அந்நிய வீரரும் உயிருடன் திரும்ப மாட்டார்கள் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளது. தனது ஆட்சி காலத்தில் ஈரானிய தளபதி காசிம் சுலைமானியை கொன்றது மிக முக்கியமான நிகழ்வு என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சுலைமானி ஒரு கொடியவர் என்றாலும் அவர் ஒரு வலிமையான தளபதியாக விளங்கியதாகவும் அவரை வீழ்த்தியதன் மூலம் ஈரானின் தலைமைத்துவம் பலவீனம் அடைந்துள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது தலைமையின் கீழ் அமெரிக்கா முன்னெப்போதும் இல்லாத வகையில் உலக நாடுகளிடையே பெரும் மரியாதையை பெற்றுள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தரைப்படையினர் கார்க் தீவை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக வெளியான உளவு தகவல். அமெரிக்க படைகள் தரையிறங்குவதை தடுக்க தீவின் கடற்கரை பகுதிகளில் மனிதர்கள் மற்றும் கவச வாகனங்களுக்கு எதிரான கண்ணிவெடிகளை ஈரான் பதித்துள்ளது. ஐபிஎல்லில் பெங்களூரு அணியின் முன்னாள் உரிமையாளரான விஜய் மல்லையா அந்த அணியின் புதிய உரிமையாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2008இல் 450 கோடி ரூபாய்க்கு தன்னால் வாங்கப்பட்ட அணியின் மதிப்பு இன்று 16,500 கோடியாக உயர்ந்துள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக கூறினார். மேலும் கோலி போன்ற வீரரை தேர்வு செய்த நினைவுகள் என்றும் மறக்க முடியாதவை எனவும் ரசிகர்கள் தொடர்ந்து அணியை ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். மல்லையாவின் இந்த பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. 2026 ஐபிஎல் தொடரின் தொடக்க விழாவை ரத்து செய்ய பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூருவில் நிகழ்ந்த ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆடம்பர விழாவை ரத்து செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் பெயரையும் புகைப்படத்தையும் அனுமதியின்றி பயன்படுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கௌதம் கம்பீர் குறித்த AI வீடியோக்கள் மூலம் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டதற்கு எதிரான வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆதித்ய தர் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துரந்தர் தி ரிவெஞ்ச் திரைப்படம் வசூலில் புதிய சாதனை படைத்துள்ளது. இந்திய திரையுலக வரலாற்றில் வெளியான 7 நாட்களில் 1000 கோடிக்கும் மேல் வசூலித்த படம் என்ற சாதனையை துரந்தர் படைத்துள்ளது.